வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 மே 18 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு. நேற்றைக்கு தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி இன்றைக்கு காலை அறிக்கையில் கர்நாடகாவின் மங்களூரு, உடுப்பி இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலை இறங்கியது என்று அறிவித்தோம். தற்பொழுது அது தீவிரமடைந்து நீடிக்கிறது. ஏற்கனவே தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள கடலோரம் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் இருக்குது. ஆனால் கேரள கடலோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியை விட தமிழ்நாடு வழியாக உள்ளே போன காற்று சுழற்சி வலிமையாக இருக்குது. இணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருந்தாலும் இரு காற்று இணைவு என்பது கர்நாடகாவிலும் கேரளாவிலும் கர்நாடகாவின் உள்பகுதிகளிலையும் வலுத்திருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் நல்ல மழை, அதே போல் தஞ்சாவூர் மாவட்ட எல்லையோர கந்தர்வ கோட்டை மற்றும் அதற்கு மேற்கு புறம் கனமழை இடிமழை பொழிந்து வருகிறது. இன்றைக்கு மதியம் வால்பாறையிலிருந்து கொடைக்கானல் வரைக்கும் திருமூர்த்தி மற்றும் வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதியில் திருமூர்த்தி சுவாமியில் வெள்ளம் ஏற்படுத்தும் வகையில் கனமழை பொழிவை கொடுத்தது. திருமூர்த்தி சுவாமி கோவில் திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி இதில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது இன்றைக்கி. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மழை இல்லை என்று தான் சொல்லணும். காரணம் என்னென்னா பாருங்கள், மேற்கிலிருந்து குளிர்ந்த காற்று வீசுகிறது. இந்த குளிர்ந்த காற்று என்பது உயரடுத்த காற்று, அதாவது அரபிக்கடல் உயரடுத்தம். மேலடுக்கில் தான் காற்று சுழற்சி இருக்குது. மேலடுக்கில் காற்று சுழற்சி, கீழடுக்கில் உயரடுத்த காற்று நுழையுது பாலக்காட்டு கணவாயில். கேரளாவில் மழை பெய்யறதுனால அங்கே குளிர்விக்கப்பட்டு அது மழைப்பொழிவை கொடுத்து குளிர்ந்த காற்றாக பாலக்காட்டில் நுழையுது. அதாவது உயரழுத்தம் குறைந்த அழுத்தம் ரெண்டும் சந்திப்பை ஏற்படுத்தி அரபிக்கடல் ஓர மாநிலங்களில் கர்நாடகா கேரளாவில் மழை, தமிழ்நாட்டில் ஆங்காங்கே குளிர்காற்று கிடைத்து வெப்பச்சலன இடிமழை பொழிகிறது. கேரளாவின் கீழடுக்கில் வரக்கூடிய காற்று அதாவது மழையின் காரணமாகவும் குளிர்ந்த காற்றாகவும் பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சு ஏற்கனவே தமிழ்நாட்டில் நேற்றைக்கு பெய்த மழை, திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த மழை போன்ற பெரும்பாலான மேற்கு மாவட்டங்களில் பெய்த மழை குளிர்ந்து விட்டது. இன்றைக்கு காலையில் வெயில் தொடங்குவதற்கு லேட்டாக, வெப்பம் ஏற்படுவதற்கு லேட்டானுச்சு. இப்போ எல்லாம் ஒரு இன்றைய மழைப்பொழிவிற்கு தடையாக அமைந்திருக்கிறது. இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் பல இடங்களில் மழை இருக்குது. ஆனால் பரவலான மழைப்பொழிவு இல்லை. இது வங்கக்கடலோரம் வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு இல்லை, ஆங்காங்கே மழை பொழிகிறது. ஆனால் ஆங்காங்கே மழை பொழிகிறது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியெல்லாம் கர்நாடக எல்லையோரம்லாம் இன்றைக்கு கனமழை. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமான மழைப்பொழிவு பாருங்கள். இது கோடையில் எவ்வளோ மழை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் தங்கம்மப்பட்டி 109 மில்லிமீட்டர், இதை விட 13 சென்டிமீட்டர் 130 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில். இது அதிகாரப்பூர்வ மழை பகுதி. 109, அதாவது 11 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு திண்டுக்கல் மாவட்டம் தங்கம்மப்பட்டி. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பல இடங்களில் மழை. இப்போ 3 காற்று சுழற்சி இருக்குது. 3 காற்று சுழற்சி நம்ம 2 சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து மத்திய பிரதேசத்திலிருந்து கர்நாடகா வரையும் நீடிக்குது, தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக. எல்லா காற்று சுழற்சியும் கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசத்தோட கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் தான் மழைப்பொழிவை கொடுத்துட்ருக்கு. இருந்தாலும் நமக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த அறிக்கையில் நான் இறுதியில் சொல்ல போகிறேன், கேளுங்க. நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் 9 சென்டிமீட்டர் மழை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டி 7 சென்டிமீட்டர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை 6 சென்டிமீட்டர். சேலம் மாவட்டம் ஏற்காடு, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, கரூர் மாவட்டம் கடவூர், விழுப்புரம் மாவட்டம் கெடார், நீலகிரி மாவட்டம் குன்னூர் தலா 5 சென்டிமீட்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா மணப்பாறை, ஒட்டஞ்சத்திரம், பாப்பிரெட்டிப்பட்டி, ஒகேனக்கல், செங்கம் இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா கரியக்கோவில் அணை, போடிநாயக்கனூர், அனந்தமங்கலம், நிறைய இடங்களுங்க, ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 150 இடங்கள் இருக்குது. நேற்றுக்கு மழை கூடுதலாகவே இருக்கும். நான் உத்தேசமாக என்னாமல் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆகவே இன்றைக்கு வானிலை அமைப்பு பரவலான மழைப்பொழிவு இல்லாமல் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கிறது. இப்போ கர்நாடக பகுதிக்கு போயிருக்கிற காரணத்தினால கேரள ஓரம் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நாளைக்கு. ஆனால்
கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வரக்கூடிய மாத இறுதி வரைக்குமே கொஞ்சம் வலுவாக இருக்கும். அதாவது நீலகிரி, ஈரோடு வடக்கு, அப்புறம் சேலம் மாவட்டம் மேட்டூர் குளத்தூர் பகுதி, அப்புறம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி மற்றும் கர்நாடக பகுதி, அப்படியே திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டம், கல்வராயன் மலை பகுதி வரைக்குமே மழை இருக்கும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்கும். தென் மாவட்டங்களில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். டெல்டாவிலையும் தென்கடலோரமும் குறைஞ்சிருக்கும். தென் உள்பகுதியிலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். அதே போல் மத்திய உள் மாவட்டங்கள் இந்த டெல்டாவை ஒட்டியிருக்கூடிய உள்பகுதிகளையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். இப்போ இன்றைக்கி தேதி 18, 19, 20 2 நாள் தான் இப்படி இருக்கும். கர்நாடக எல்லையோரம் 21, 22 கர்நாடக எல்லையோரம் இருக்கும். கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். 22, 23 இந்த 2 நாளும் வெப்பம் கொஞ்சம் கூடி இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்ட பகுதிகளில் மழை இருக்கும், மழையை கொடுக்கும். 24ஆம் தேதியிலிருந்து மீண்டும் காற்று சுழற்சியுடன் கூடிய வெப்பச்சலன மழைப்பிடிப்பு தமிழ்நாடு முழுவதும் தீவிரமடைய போகுது. இதில் கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவும் கடலோரம் அளவாகவும் இருக்கும். மாத இறுதி நாட்கள் 28, 29, 30, 31 கடலோரமும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரமும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த கடலோரம் வரக்கூடிய காற்று சுழற்சி தான் அப்படியே மெல்ல ஒடிசாவுக்கு போய்க்கு நகரப்போகுது. கடலோரம் வந்து தமிழ்நாட்டின் கடலோரத்திலேருந்து ஒடிசா நோக்கி போக போகுது. கேரளா கடலோரத்தில் வருவது தென்மேற்கு பருவமழையை கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவை கொடுக்க போகுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகவே மாத இறுதியில் தீவிரமடைய போகுது மழை. ஆக வரக்கூடிய 2-3 நாளைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வலுத்திருக்கும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்களில் இருந்தாலும் பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாக இருக்கும். அப்புறம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், இந்த வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி, இங்கே மட்டும் கல்வராயன் மலைப்பகுதியிலையும் மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில். 22, 23 கொஞ்சம் வெயில் அதிகமானாலும் பேசு பொருளாக இருக்கும். 2 நாள் வெயிலானால் திடீர்னு வெயில் கடுமையாக அடிக்குது இப்படி பேசுவாங்க. இப்படி தான் பேச்சு நடக்கும் பாருங்க. கடுமையாக வெயிலாகி விட்டது, பள்ளி திறப்பு தள்ளி போகுமா, இப்படிலாம் ஊடகங்களில் செய்தி ஓடும். இந்த 2 நாள் வெயிலை வச்சு உடனடியாக கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறதா நீங்கள் நினைப்பீங்க. எப்போதும் அது மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. வரக்கூடிய 2 நாள் வெயில் அதிகமாக இருக்கும். பிறகு மாத இறுதியில் குறைஞ்சிரும், கடுமையாக குளிர்ச்சி அடைஞ்சிரும். பள்ளி திறக்கக்கூடிய நான் பள்ளி திறக்க போகிற அந்த முதல் நாள் 31, 30ஆம் தேதியெல்லாம் பல மாவட்டங்களில் கனமழை இருக்குது, குளிர்ந்து போய்விடும் தமிழ்நாடு அப்போ எல்லாம். ஆக ஜூன் 1, 2, 3லேயே மழை இருக்குது தமிழ்நாட்டில், பரவலாகவே இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு மாவட்டங்கள், கர்நாடகாவிலாம் நல்ல மழை இருக்குது. அது மழை இருக்குது, நம்பிக்கையோடு இருங்க. வானிலை அப்டேட்ஸோடு இணைந்துருங்க. நாளை காலை ஒரு தெளிவான ஒரு துல்லியமான அறிக்கையோட சமர்ப்பிப்போம். தென்மேற்கு பருவமழையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.